பிரைஸ் தி லார்ட். மாரநாதா காட்ஸ் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ் மக்களை, தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நமது வேதாகம பயணம் இனிதே தொடர்கிறது. நாம் இன்று 2 அரசர்கள் 7 முதல் 12 வரை தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு 2 அரசர்கள், கர்த்தர் ஏற்படுத்தின அரசர்கள். இன்றைய தலைப்பு அரசர்கள் 2வது புத்தகம். 2 அரசர்கள், கர்த்தர் ஏற்படுத்திய அரசர்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அனைவரும் நலமாக வாழ்வீர்கள் என நம்புகிறேன். அதற்காக தேவனை ஸ்துதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். முதலில் நாம் தேவனை ஆராதிப்போம். தேவாதி தேவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். சுதனாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எம் ஜீவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இதோ பாடுகளின் நாட்களுக்குள் கடந்து செல்லவிருக்கிறோம். அதாவது லென்த் டேஸ், பாஸ்க் காலம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் எப்போதும் நினைத்து கொண்டிருந்த போது இந்த 40 நாட்களும் சிறப்பாக கர்த்தாவே, உமது திருப்பாடுகளின் தேவரீர் எங்கள் மீது கொண்ட அளவில்லாத பேரன்பையும் தய இரக்கத்தையும் கிருபாட்சத்தையும் தினமும் நினைவு கூர்ந்து வாழ உதவி செய்தார். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் தேவைகள் அனைத்தையுமே எப்போது நினைத்து கொண்டிருந்தது போதும். இந்த 40 நாட்களும் சிறப்பாக கர்த்தாவே, உமது திருப்பாடுகளையும் தேவரீர் எங்கள் மீது கொண்ட அளவில்லாத பேரன்பையும் தய இரக்கத்தையும் கிருபாட்சத்தையும் தினமும் நினைவு கூர்ந்து வாழ உதவி செய்தார்கள். நன்றியிருந்த உள்ளத்தோடு வாழ அருள் கூர்ந்தருள். அதற்காக நன்றியுள்ள உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தந்தருள். தகப்பனே, தேவரீர் எங்களுக்காக சிலுவை பலியாக சம்பாதித்த மீட்புக்காக நன்றி. உமது திருப்பாடுகளுக்காய் நன்றி. உமது இந்த பேரன்புக்காய் நன்றி. ஆண்டவராகிய கர்த்தரே, நீ தேவரீர் கடவுளாயிருந்தும் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மேலும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு அடிமைக்கு ஒப்பானீர். தம்மை தாழ்த்தி சிலுவை மரணம் வரை உம்மை தாழ்த்தி கொண்டீர். இத்தகைய கிருபைக்கு நன்றி. கிருபையை நினைத்து நன்றியோடு வாழ நல்ல இதயத்தை தந்தரும். ஆண்டவராகிய கர்த்தரே, நாங்கள் இந்த தேவ வார்த்தையை கவனமுடன் கேட்டு விசுவசித்து அதன்படி வாழ கிருபை கூர்ந்தார். ஆண்டவராகிய கர்த்தரே, கிருபை கூர்ந்தார். வார்த்தையானவரே வழிகாட்டும். வார்த்தையான இறைவனை ஒளியூட்டும். தூய ஆவியானவரே வழிநடத்தும். பரிசுத்த தேவதாயி, எங்களோடு உடன்பார். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியார்கள் கேட்கிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உம்மிடம் ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். 2 அரசர்கள் 7 முதல் 12 வரை பார்க்க இருக்கிறோம். அதாவது இறைவாக்கினர் எலிசாவை பார்க்கறதுக்கு அந்த ஆகாப்பு அரசன் வந்தாரல்ல. அப்போ இந்த அரசன் என்ன சொல்றாரு, இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது, இப்படி இருக்க ஆண்டவருக்காக இன்னும் ஏன் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அந்த அரசர். சலிச்சிட்டாரு. அப்போ அதனால இந்த மாதிரி பேசுறாரு. அப்போ எலியா சொல்றாரு, எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அரசனுக்கு பக்கபலமா இருந்த ஒரு அதிகாரி சொல்றாரு, கடவுளின் அடியார்ட்ட, இத பாரும், ஆண்டவர் வானத்து கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டார். அதற்கு அவர், எலிசா சொல்றாரு, இதை நீ உன் கண்ணால் காண்பாய், ஆனால் அதில் நீ எதையும் உண்ண மாட்டாய் என்றார். இப்படி நடந்துச்சு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லாம பேசினாரு. இறைவாக்கினர் சொல்லும்போது, இறையடியார்கள் அதை சொல்லும்போது அவருக்கு நம்ப முடியல. என்ன சூழ்நிலை அப்படி இருந்தது. அதனால சூழ்நிலை அப்படி நம்ப முடியாததாக இருந்தாலும் கர்த்தரால் எதையும், தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கறத நம்ம நம்பணும். சூழ்நிலை நம்புவதற்கு இயலாமல் இருந்தாலும் கூட கர்த்தரை நம்ம நம்பணும். அததான் இந்த நிகழ்ச்சி சொல்லுது. அதனால அடுத்தது சீரியாவினுடைய படை தப்பி ஓடுது. அதாவது நகர வாயிலின் அருகே 4 தொழுநோயாளிகள் இருந்தாங்க. அப்போ சீரியர் படை இவங்களை இஸ்ரவேலை முற்றுகையிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த 4 தொழுநோயாளிகள் நகர வாயிலின் அருகே அங்க வெளியே இருக்காங்க. அவர்கள் ஒருத்தர் சொல்றாங்க, சாவை எதிர்நோக்கி நாம் ஏன் இங்க உட்கார்ந்துருக்கணும்? நம்ம இங்கே இருந்தாலும் பஞ்சத்தினால், நம்ம பசினாலும் அடிஞ்சு போவோம். நகருக்குள்ள போனாலும் அங்க பஞ்சம், அங்கேயும் நம்ம பசினால்தான் மடியணும். அதனால நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்ம நேர அந்த சீரியர் பாசறைக்குள்ள போவோம், அங்க போய் நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அங்க போறாங்க. அங்க போனப்போ அங்க பெரிய அதிசயம், அங்க சீரியர் பாசறையில யாருமே இல்லை, அங்க எவரும் இல்லை. ஒன்னு தேர்கள், குதிரைகள், பெரும்படை ஆகியவற்றின் பேரொலியை அந்த சீரியர்கள் கேட்கும்படி தலைவராகி ஆண்டவர் செய்திருந்தார். அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சீரியர்கள் ராத்திரி, ஐயோ இந்த இஸ்ரேல் அரசன் மத்த நாடுகள் அவருடைய அரசன் எகிப்திய அரசர்கள் உங்களெல்லாம் உதவிக்கு கூட்டுட்டு பெரும் பட்டைகளோட வாரான், நம்ம தப்பிச்சு ஓடிடும் சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு ஓடியே போயிடுறாங்க. போற பாதையிலேயே அது என்ன ஆடைகள் எல்லாத்தையும், அந்த வாடு கேடையும் பட்டையும் இதெல்லாத்தையும் கூட தூக்கி அப்படி வழியில எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. இந்த சுனாமி நேரத்துல மக்கள் ஓடும்போது அந்த ரோடெல்லாம் செருப்பெல்லாம் சிந்தி கிடந்தது தெரியுமா, சதறி கிடந்தது தெரியுமா. செருப்பை கூட ஒழுங்கா போட்டு ஓட முடியாம அவசரத்துல அப்படியே தூக்கி போட்டு ஓடுவாங்க, அப்படி இருப்பாங்க. அது மாதிரி இவங்க அப்படியே தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க என்ன அந்த பாசறைக்குள்ள நுழையிறாங்க. உள்ள ஒருத்தருமே இல்லையா, உள்ள போய் நல்லா உண்டு குடித்து நல்லா உள்ள இருக்கிற வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எடுத்து, ஆடைகள் இதெல்லாம் எடுத்து அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல கொண்டு வைக்காங்க. சொந்தமான இடத்துல அவங்க ஒரு வீட்லயே அங்க அவங்க இருக்க இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. திரும்பியும் ஒருக்கா திரும்பியும் அதே மாதிரி எடுத்துட்டு போய் வைக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு யோசனை புலப்படுது. ஒரு கடவுள் அந்த நல்ல அறிவு தந்தாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாம இப்படி செய்யறது சரியில்லை, நாம இன்னைக்கு ராத்திரி முழுசும் இந்த இதை ரகசியமா வச்சிருந்தோம்னா நம்ம பெரிய குற்றவாளிகளாக கருதப்படுவோம். அவங்க ஒருத்தர் இல்லைங்கிறத நம்ம உடனடியா அரசங்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஓடியே முத வேலையா நகர் வாயிற்காவலன்ட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்க உள்ள எல்லாம் போக முடியாதுல்ல. அதனால வாயிற்காவலன்ட்டு சொல்லனே அவன் அப்படி செய்தியை பரப்புறான், சத்தமா வாயிற்காவலன்னு சொல்றான். செய்தி அப்படியே அரசன்கிட்ட போகுது. அப்படியே அங்க இருக்க அதிகாரிகள் அப்படியே கேட்டு அப்படியே அரசன்ட்ட உடனடியா போயிட்டு, அப்போ உடனே அரசன் என்ன சொல்றாங்க, அரசன் பாருங்க இந்த சீரியர் நமக்கு எதிராக செய்யற இந்த சதியை பாருங்க, உள்ள ஒருத்தரும் நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சிருப்போம், உள்ள ஒருத்தரும் இல்லைன்னு அவங்க எல்லாம் ஓடி வருவாங்க, எங்க நம்ம அப்படியே அவங்கள உயிரோட மடக்கி புடிச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவன் பிளான் போடுறான் அப்படின்னு அரசன் சொல்றான் எல்லார்ட்டையும், இந்த கன்சல்ட் பண்ற எல்லா மக்கள்கிட்டையும், பெரியவர்கள் அவையவர்கிட்ட. அப்போ அந்த நேரத்துல ஒரு பணியாளர் தான் சொல்றான், அரசே எதுக்கும் ஒரு தேர் ஒண்ணு இருக்கு, அதுல குதிரைய மாட்டி என்ன செய்யணும், நம்ம அங்க போய் என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே எஞ்சியுள்ள குதிரைகள் 5 சிலர் ஓட்டி கொண்டு செல்லட்டும், இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரேல் அனைவருக்கும் நேரிடுவதே அவர்களுக்கும் நேரிடட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு பாருங்க, அந்த பணியாளர்களுக்கு கடவுள் மூலமா கடவுள் சொல்லுவாரு, ஆலோசனை சொல்லுவாரு. சிறிய நாட்டுல இருந்து நாமான் தொழுநோயை குணமாக்க வரும்போது அவன் ஒரு கோச் கிட்டப்போ அவரோட பணியாளர் ஒருத்தர் ஆலோசனை சொன்னார்ல, பெரிய காரியம் சொல்லியிருந்தாலே நீங்க செஞ்சிருப்பீங்க, இவ்வளவு சின்ன காரியத்தை செய்யும் போது தகப்பனே நீ அதை செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கிறது ஆனா அப்படின்னு ஆத்துல இறங்கி குளியும் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஆர்வமா அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதை கீழ்ப்படிஞ்சு போவார்.
ஆமா. அதே மாதிரி இந்த அரசரும் சரின்னு இந்த பணியாளன் சொல்றது கேட்டு அங்க ஆள் அனுப்பி பாக்காங்க. அங்க ரொம்ப தூரம் வர கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் பல மைல்கள் வரைக்கும் சுத்தி போய் தேடி யோர்தான் வர போனாங்க. இதோ சீரிய தப்பி ஓடிய வேகத்தில் விட்டெறிந்த ஆடைகளும் படைக்கலன்களும் சிதறி கிடந்தன. அத்தூதர் அரசனிடம் திரும்பி வந்து அதை தெரிவித்தார்கள். என்ன உடனே மக்கள் எல்லாரும் போறாங்க. அந்த ஆசிரியை கொள்ளடிக்காங்க. நிறைய மக்கள்ல அவங்க எல்லாருக்கும் கூடாரங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க நல்லா உண்ண குடிச்சு அப்படி இருந்த இடம்னா, அப்போ இவர் ஆண்டவருடைய வாக்கிற்படி ஒரு மரக்கால் கோதுமை மாவு அன்றைக்கு அப்பவே ஒரு வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. அப்போ அரசன் வந்து தனக்கு பக்கபலமா இருந்த அதிகாரிகிட்ட சொல்றாரு, நகர்வாயிலின் காவல் பொறுப்பை நகர்வாயிலின் வாயில் பக்கத்துல காவல் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாரு. அப்போ இந்த கூட்டம் என்ன செஞ்சிச்சு, அவனை மிதித்து போடவே கூட்டம் நெருக்கி அவரை மிதிச்சு போட்டு நெருக்கி அவரை நெருக்கி கூட்டத்துல செத்து போயிட்டாரு. கூட்ட நெருக்கத்துல ஆகப்பட்டு. ஏன்னா அப்போ இது நடக்க போறது அத எலியா முன்னறிவித்தார். எப்படின்னா, இது நடக்கும், கர்த்தருடைய வார்த்தை நடக்கும், ஆனா அதுல நீ ஒன்னையும் உண்ண மாட்டா, அதை நீ கண்ணால காண்பாய், ஆனா அதுல ஒன்னையும் உண்ண மாட்டாய் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு பொதுவாகவே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு இரவு போதும் அதை தீர்ப்பதற்கு. கொஞ்ச நேரம் போதும், சில நேரம் ஒரு செகண்ட் போதும், பிரச்சனையை தீர்த்துருவாரு. அவருக்கு எவ்வளவு காலமா இருந்த துன்பமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் நினைச்சா அந்த நிமிஷமே அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். இதை நாம விசுவசிக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுது. அப்புறம் சூனேம் பெண் மீண்டு வருதல். அதாவது எலிசா தாம் உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி சொல்றாரு, நீயும் உன் குடும்பத்தாரும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிருங்க, போய் பொழைச்சுக்கோங்க, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் பெலிஸ்தேர் நாட்டுக்கு போய் அங்க 7 ஆண்டுகள் தங்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இங்க திரும்பி வர்றாங்க. அப்போ அவளுடைய இடம் வீடு அவளுக்கு சொந்தமானதெல்லாம் மத்தவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்ப இவ என்ன செய்வாப்பா, அவன் நேரம் அரசன்கிட்ட முறையிடுறதுக்கு வர்ற. அவ அரசன்கிட்ட முறையிடுற வர அதே நேரம் அங்க வந்து கேகசி அப்படிங்கிற அவர் அந்த சீடர் வந்து அரசன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடியோருக்கு பணி செய்து வந்த இறையடியாருக்கு பணி செய்து வந்த அந்த கேகசி அவரு அப்பதான் எலிசா செஞ்ச அற்புதங்களையும் அவருடைய ஆற்றல்களையும் கடவுளுடைய செயல்பாட்டையும் அந்த அரசனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த அம்மா போகுது. அப்போ அந்த கேகசி அரசனுக்கு காட்டி விடுக்கிறாரு, இந்த அம்மா தான் இவங்க மகனைதான் உயிர்ப்பித்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசன் ஆச்சரியப்பட்டு அவளை கூட்டு பேசுறாங்க. உடனே அம்மா அதுல வருத்தி சொல்றாங்க. 2 பேரும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன விஷயமா வந்த அப்படின்னு, இப்படி என்னுடைய நிலத்தை எல்லாம் இப்படி ஆக்கிரமிச்சிட்டாங்க, அரசர் தான் நான் முறையிடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். உடனே அரசர் எல்லாரையும் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு இவன் நிலம் எல்லாம் வீடு நிலம் எல்லாம் இவளுக்கு கிடைக்கும்படி செய்யணும், அத்தோட இந்த 7 ஆண்டுகளாக அதுல வந்த வருமானம் வரும்படியும் எல்லாம் அவளுக்கு கிடைக்கும்படி நீங்க ஏற்பாடு செய்யுங்கன்னு அரசர் உத்தரவு போடாரு. அப்புறம் எலிசாவும் சீரியன் மன்னன். எலிசா வந்து நகருக்கு வந்திருக்காரு. அப்போ சீரியாவின் மன்னன் பெனதாது நோயிட்டு இருந்தான். சீரியா மன்னன் பெனதாது சுகம் இல்லாம இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சீரியஸா இருந்தான். கடவுளின் அடிவருங்க வந்திருக்கிறாருன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவரு தன்னுடைய படைத்தலைவன் ஒருத்தன்ட்ட அசாலிடம் சொல்றாரு, கையோடு நீ ஒரு அன்பளிப்பை எடுத்துட்டு கடவுளின் அடியவரை போய் சந்திக்க செல், நான் இந்த நோயில் நின்று நலம் பெறுவேனா என்று அவர்கிட்ட கேளு, எனக்கு இந்த நோயிலிருந்து நான் விடுதலை அடைவேனா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அவன் ஆசாவேல் அவன் வர்றான். வந்து இறையடியாட்ட அப்படி உம்முடைய புதல்வன் சீரிய மன்னன் சீரிய மன்னன் பெனதாது நோயிட்டு இருக்கிறாரு, அவரு நோயில இருந்து விடுதலை பெறுவானு உங்ககிட்ட கேட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு அதுக்கு அவர் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, நீ போய் நீர் நலமடைவது உறுதி என்று சொல், ஆனால் அவன் செத்து போவது திண்ணம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ நல்லா நலமடைவீர் அப்படின்னு போய் சொல்லும், ஆனா உண்மையிலேயே அவன் செத்து போயிருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த அசாவால உத்து பாக்குறாரு. உத்து பார்த்து அவன் வெக்கப்படுற அளவுக்கு உத்து பார்த்துட்டு அழுறாரு. உடனே நீங்க எதுக்கு என்ன இப்படி ஒத்து பாக்குறீங்க அப்படின்னு சொன்ன, எதுக்கு அழுறீங்க
அப்படின்னு கேட்பாரு அந்த ஆளு அசாவேல். அதுக்கு அவர் சொல்வாரு, நீ இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான் அறிவேன். அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய், அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய், அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொள்வாய், அவர்களுடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் அப்படிலாம் சொல்றார். அதுக்கு அசாவேல் சொல்றான், நாயினு இழிந்தவன் நான் அடியேன், இவ்வளவு கேவலமான செயலை நான் செய்வேனா என்றான். அதுக்கு எலிசா சொல்வாரு, நீ சீரியாவின் மன்னனாக போகிறார் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றார். சரின்னு அசாவேல் விடைபெற்றுட்டு போயிட்டாரு. போயிட்டு அங்க போய் மன்னன் கேட்பாரு, இறைவாக்கினர் என்ன மன்னன்ட்டு போய் சொல்லுவாரு, இறைவாக்கினர் நீங்கள் கட்டாயம் நலமடைவீங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவான். மறுநாள் ஒரு போர்வையை தண்ணியில முக்கி அந்த சோமில்லாத அந்த அரசனுடைய முகத்தை அப்படியே இருத்தி அழுத்தி மூடி செத்து போக வச்சிரும், கொண்டுரும். அது இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவன் அரசன் ஆயிரும். அரசனுக்கு பதிலாக இவன் அரசன் ஆயிரும். அடுத்தது யூதாவின் அரசன் யோராம். இந்த இஸ்ரவேல் அரசன் ஆகாப்பின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் அவன் யூதா நாட்டுல அரசன் ஆனான். அது 32வது வயதுல அரசாகி 8 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அவன் ஆகாப்பின் மகளை மணந்தான். அதனால் ஆகாப்பின் குடும்பத்தை போலவே இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான். அதுக்கப்புறம் இந்த யோராமின் காலத்தில் ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. ஏதோமியர்னா நம்ம ஏசாவின் வழி வந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கூட்டம் மக்கள் அவங்க இப்படி எதிர்த்து வந்தாங்க. ஆனால் யோராம் என்ன செய்றாரு, அந்த ஊருக்கு தன் தேர்ப்படைகள் அனைத்தோடு சென்றான். ஏதோமியர் அவனையும் அவனுடைய தேர்ப்படை தலைவர்களையும் சூழ்ந்து கொண்டாங்க. அப்ப அவன் என்ன செய்றான், இரவில் எழுந்து ஏதோமியர் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தும். மக்கள் எல்லாம் தங்கள் கூடாரத்திற்கு ஓடி போயிட்டாங்க. அதனால இந்நாள் வரை ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்துகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு அதுக்கப்புறம் யோராமின் அதே காலத்துல அந்த லிப்னா கிளர்ச்சி செய்து யோராமின் கிளர்ச்சி செய்தது. லிப்னாவும் கிளர்ச்சி செய்தது. யோராம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். இறந்து போன பிறகு தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் மகன் அகசியா அரசனான. அடுத்தது யூதா அரசன் அகசியா. அவர் என்ன செய்றாரு, யூதாவின் அரசான யோராமின் மகன் அந்த இப்ப இறந்து போனார்ல அந்த யோராமின் மகன் அகசியா அரசால தொடங்குறாரு. தன்னுடைய 22ஆம் வயதுல அரசனான அகசியா எருசலேமில் இருந்து கொண்டு ஓராண்டு ஆட்சி செலுத்தினான்னு சொல்லியிருக்கு. இஸ்ரேல் அரசன் ஓம்ரியின் பேத்தியான் அத்தலியா என்பவள்தான் அவனுடைய தாய். அவன் ஆகாபு வீட்டினுடைய மருமகன். ஆனா அதனால அவன் ஆகாபு குடும்பத்தரை போலதான் நடந்து ஆண்டவரின் பார்வையில தீயதை செய்யறான். அப்போ சீரியாவின் மன்னன் அசாவேலுக்கு எதிராக இவன் போரிட ஆகாபின் மகன் யோராமுடன் சேர்ந்து, அதாவது இஸ்ரேல் மன்னனும் யூதாவின் மன்னனும் 2 சேர்ந்து போரிட போறாங்க. அப்போ சீரியாவின் மன்னன் அசாவேலுடன் போரிடுகையில் சீரியரால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றிக் கொள்வதற்காக யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தான். யோராம் மட்டும் திரும்பி வரான். அப்போ இஸ்ரேல் மன்னன் அப்பொழுது யூதாவின் அரசனான யோராமின் மகன் அகசியா ஆகாபின் மகனும் காயமிட்டு இருந்தவனுமான யோராமே பாக்குறதா சண்டையில ரொம்ப காயமிட்டோன்னே அவர் இஸ்ரேலுக்கு அதோட அரண்மனைக்கு அங்க திரும்புறாரு. பிறகு அவரை பாக்குறதுக்காக இவரும் வர்றாரு, அகசியாவும். ஆக 2 அங்க இருக்காங்க இஸ்ரேல் அந்த அரண்மனை இருக்கிற இடத்துல. இப்போ ஏக்கு அரசனாகும். அப்போது இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினர் குழுவை சேர்ந்த ஒருவனை கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், என்ன ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கையில எடுத்துக்கோ, அந்த ராமோத்து கிளியாத்து அப்படிங்கிற ஊருக்கு போ. அங்கு சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏக்குவை தேடி கண்டுபிடி. அவனை அணுகி அவனை தனியே கூட்டுட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவனை பிரிச்சு தனியே கூட்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பு. அப்படி இது உன்னை
ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை நான் இஸ்ரவேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேலே எண்ணெயை வார்ப்பாய் அப்படி சொல்றாரு. அங்கே நிக்க கூடாது, அடுத்த நிமிஷம் நீ ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. அவ்வாறே இறைவாக்கினார அந்த இளைஞன் அந்த ஊருக்கு போறான், ராமத்து கிளையாத்து அப்படிங்கிற ஊருக்கு. அவனை வந்துதான் அங்க படைத்தலைவர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்காங்க. அங்க ஏகுவும் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அந்த வந்த இறைவாக்கினர் சொல்றாரு, தளபதி உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு ஏகு, எங்களுள் யார்கிட்ட நீங்க சொல்லணும் அப்படின்னு கேக்குறான். அதற்கு அவன், தளபதியை உம்மிடம்தான் என்றான். அதனால ஏகு எழுந்து போறான். ஏகுவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவர் சொல்றாரு, கடவுளின் அடியார் சொல்றாரு, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறு, அவர் தலையில எண்ணெய் வாக்குறாரு. தலையில எண்ணெயை வார்த்து ஏகு தலையில, ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும். இங்கனும் இசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவரின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீ எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆண்கள், ஆகாபின் குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் எல்லாரையும், அடிமைகளா இருந்தாலும் சரி, உரிமை குடிமக்களா இருந்தாலும் சரி, அவங்களை வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் நிலப்பகுதியில் இசைபேலை நாய்கள் தின்னும், அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு வெளியே ஓடிட்டார். அப்போ அவர் திரும்பி ஏகு வர்றாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்கு. அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ அந்த பைத்தியக்காரன் உன்னை எதுக்காக பார்க்க வந்தான் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவன் என்ன சொன்னானோ அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ பொய் சொல்றா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்ன. அவன் உண்மை சொல்லுவான். ஆண்டவர் நீ இஸ்ரவேலின் அரசராவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்ட்டு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்கள மடமடன் பதட்டத்தோட மடமடான்னு எழும்புறாங்க. எழும்பி தங்கள் மேல இருந்த போர்வைகள் எல்லாம் அந்த அவனுக்கு முன்னாடி விரிச்சு அந்த படிகளில் அவனை கூட்டிட்டு வராங்க, கீழே இறங்கி வராங்க. அரசர் வாழ்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவனை கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் சித்தப்படியே நடக்கு. அப்போ நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான், இந்த யோராம் மன்னனுக்கு எதிராக. ஆனா அப்பொழுது யோராம் சீரியாவின் மன்னன் அசவலுக்கு எதிராக, அவங்க ரெண்டு பேரும் ராமத்து கிளையாத்தை முற்றுகிட்டு இருந்தான். ஆனா சிரியாவின் மன்னன் அசவலியோடு போரிடுகையில் சிறியரால் பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக இங்க வந்தான்ல அரண்மனைக்கு, அங்க அவனை பார்க்க அகசியாவும் வந்துருந்தான். இப்போ ஏகு, நீங்க மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்கு போய் யாரும் இந்த செய்தியை பரப்பாதபடி இந்த நகரில் நின்று எவரையும் தப்பி போக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர் மேல ஏறி அந்த இஸ்ரேலுக்கு போனான். அங்கே யோராம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான், அகசியாவும் அங்க இருந்தான். அங்க நோக்கிதான் போறான். அப்ப இஸ்ரேலின் அந்த அரண்மனையில மேல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் சொல்றான், ஏகு படையோடு வருவதை கண்டு படையொன்றை காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏகு படையோட இந்த இஸ்ரேல் அரண்மனையை நோக்கி வர்றான். அப்போ ஒரு இஸ்ரேல் அரண்மனையில மேல் மாடத்துல இருந்து ஒரு காவலன் சொல்றான், ஒரு படை வருது அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு படையொன்றை காண்கிறேன் அப்படிங்க. அதுக்கு யோராம் சொல்றாரு, அந்த அரசர், ஒரு குதிரை வீரனை தயார் செய், அவனை அவர்களை சந்திக்குமாறு அனுப்பு, என்ன செய்துன்னு சந்திச்சுட்டு பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அவனை அனுப்புவாங்க. அப்போ அவன் புறப்பட்டு போய் அந்த ஏகு கிட்ட அமைதிதானா, நீங்கள் வருவதன் நோக்கம் அமைதிதானா அப்படின்னு, அமைதிக்காகவா அப்படின்னு அரசர் கேட்க சொன்னார் அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு அமைதி பத்தி பேசுறதுக்கு நீ யாரு, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டத்தோட அவன் பின்னாடி வர சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவன் போனவன் திரும்பல. அப்ப ஊழியக்காரங்க சொல்றாங்க, அவன் போனா அவன் திரும்பல, அவன்கிட்ட பேசினா ஆனா திரும்பல அப்படின்னு. சரி அப்ப இன்னொருத்தனை அனுப்பு அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு காவலனை அனுப்புறாங்க. அவன் போய் இதே மாதிரி அமைதிக்காக என்று அரசர் கேட்க சொல்றாருன்னு சொன்னோன்னே அப்பவும் சொல்லுவான் அந்த ஏகு, அரசர் நீ அத அமைதி பத்தி பேசுறதுக்கு நீ யாரு, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அப்போ ரெண்டு பேருமே வரல அப்படின்னு சொன்னேன்.
அந்த காவலன் சொல்றான் மீண்டும், அவனும் திரும்பல. ஆனா நீ தேரோட்டி கொண்டு வர்றத பார்த்தா நிம்சியின் மகன் ஏகுவை போல தெரியுது. அவன் தான் இப்படி பைத்தியக்காரன் மாதிரி ஓட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யோராம் வந்து தேரை புட்டுங்கன்னு சொல்லி அவசர அவசரமா குதிரைகளை போட்டு இந்த இஸ்ரேல் அரசர் யோராமையும் கூட்டிக்கிட்டு அவனை ஏகு கிட்ட வர்றாங்க. அப்போ அவர் வந்து நீ ஏகு அமைதிக்காகவா வருகிறாய் அப்படின்னு கேக்குறாரு அரசன். அதுக்கு அவன் சொல்றான், உன் தாய் ஈசபெலின் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மறுமொழி சொல்றான். உடனே ஐயோ சதி அவசியா சதி அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பி ஓட பாக்குறான். உடனே அவன் மடக்கி பிடிங்கன்னு அவனை கொண்டுருவாங்க. ஆனா அவ கொண்டு அந்த நாபத்துண்ட நிலத்திலே தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க. நேற்று நாபத்தின் ரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் ரத்தத்தையும் கண்டேன். நான் கண்டதற்காக நாபத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழிவாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர் அப்படின்னு. ஏன்னா இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவர் வாக்குப்படியே அங்க போட்டாஸ் நாபத்துண்ட நிலத்துல. அப்புறம் யூதாவின் அரசன் அகசியா இதை கண்டு ஓடுறான், தப்பி ஓடுறான். ஆனா ஏகு அவனே பின்தொடர்ந்து சென்று இவனையும் வெட்டி வீழ்த்துங்களா அப்படின்னு சொல்றான். ஆனா தேர்ல வச்சு என்ன செய்யறாங்க, அவனை காயப்படுத்தினாங்க. அவனை மக்கி தூங்குற இடம் வரைக்கும் போய் அங்க இறந்துட்டான். 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அப்புறம் சடலத்தை எருசலேமுக்கு போய் எடுத்துட்டு போய் தாய் நகரில் அவருடைய மூதாதையருடைய கல்லறைகளோட சேர்த்து அவனது அவனையும் கல்லறையில் அடக்கம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் யோராம் ஆட்சி ஏற்ற 11ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான். அதுக்கப்புறம் ஈசபேல் கொலை செய்யப்படுது. அவங்க 2 அரசரையும் கொண்டாச்சு, யோராமையும் அகசியாவையும். இந்த சூழ்நிலையில அந்த ஏகு அரண்மனை நோக்கி வர்றான், இஸ்ரேல் அரண்மனை நோக்கி. அங்க யார் இருக்கா, ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்விப்பட்ட ஈசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்தி கொண்டு பலகனி வழியாக எட்டி பார்த்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்களேன். அப்போ அவன் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்திருப்பா. அந்த ஏகு நகர வாயிலில் நுழைந்த போது அவள் மேல இருந்துட்டு அப்படி சொல்றா, எட்டி பார்த்து, பலகனை வழியா எட்டி பார்த்து, உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகரானவனே, சமாதான நோக்கோடுதான் வருகிறாயா என்று கேட்டாள். அப்போ அவன் ஏகு தலையை உயர்த்தி முகத்தை உயர்த்தி பலகனியை பார்த்து, என் சார்பாக இருக்கிறது யாரு அங்க அப்படின்னு கேட்பான். அப்ப அங்க 2 அன்னகர்கள் 2-3 அன்னகர்கள் குனிமாங்க, இவனை நோக்கி பார்ப்பாங்க. உடனே அவர் சொல்றாரு, அவளை கீழே தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவளை பிடிச்சு கீழே தள்ளி போடுவாங்க. அவள் தலை குப்புற அங்க விழுந்து அந்த குரத்தை மண்டை உடைஞ்சு ரத்தம் எல்லாம் சிந்தி அவ அங்க செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் உள்ள அரண்மனைக்குள்ள போய் ஏகு எல்லாம் உண்டு குடிச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு பிறகு அவன் அந்த அரண்மனை வீரர்களை சொல்றான், அந்த அம்மா அவ ஈசபேல வந்து எடுத்து அவளுடைய உடலை எடுத்து அடக்கம் செஞ்சிருங்க அரச மரியாதையோட. ஏன்னா அவ ஒரு கல்லறையில அடக்கம் செய்யுங்க, ஏன்னா ஒரு அரசனுடைய மகளா இருந்தாளே அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க அங்க போய் பார்த்துட்டு அங்க அவ உளுந்து செத்த இடத்துல மண்டையோடும் கையும் காலும் மட்டும்தான் கிடக்கு, விரல்களும் மீறி ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் நாய்கள் தின்னுட்டு அத வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ ஈசபேலின் பிணம் இஸ்ரேல் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை பார்த்த எவருமே இதுதான் ஈசபேல் என்று கூற முடியாது என்றான். அது ஆண்டவர் சொன்னாரோ, ஈசபேல் ரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே, அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்றாரு. பிறகு அதுக்கப்புறம் ஆகாபின் வலிமை விளைவினர். ஆகாபிற்கு சமாரியாவில் 70 மைந்தர்கள் இருந்தாங்க. அவங்களே பெரியவங்க, அங்க உள்ள பெரியவங்க, சமாரியாவின் தலைவர்களும் இஸ்ரேலின் பெரியவர்களும் அவங்க வளர்த்து வந்தாங்க. அவங்களுக்கு எழுதி அனுப்பின மடல், ஏகு ஒரு மடல் எழுதி அனுப்பினார். என்ன சொல்றேன்னா,
உங்கள் தலைவரின் மைந்தர்கள் உங்களோடு இருப்பதாலும் தேர்களும் குதிரைகளும் அரண் சூழ் நகரும் படைக்கலங்களும் உங்களிடம் இருப்பதனாலும் உங்கள் தலைவர்களுள் மைந்தர்களுள் யாரையாவது ஒருத்தரை அரசனாக தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதுவார். அப்போ அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இவன் அந்த 2 அரசர்களே கொண்டுட்டான், நாம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அவனுக்கு பதில் கடிதம் எப்படி எழுதுனாங்கன்னா, இதோ நாங்க உண்மை அடியாராக இருக்கிறோம், நீங்க சொல்றபடியெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு பதில் கடிதம் எழுதுவாங்க. அப்ப அதுக்கு அவன் சொல்றான், அந்த உன்னுடைய தலைவருடைய மகன்கள் 70 வரையும் கொன்னு அவனுடைய தலையை கூடையில வச்சு இங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி அவங்க செஞ்சிருவாங்க. அவங்க தலைவர் அந்த பிள்ளைங்க எல்லாரையும் கொன்னு, அந்த ஆகாபினுடைய மைந்தர்கள் எல்லாரையும் கொன்னு அவங்களுடைய தலைய கூடையில வச்சு அவருக்கு அனுப்பிடுவாங்க. அது ரொம்ப நேரம் வச்சுட்டு அவளத்தையும் அவர்கிட்ட நாளை காலை வரை நுழைவாயில 2 குவியலாக வைங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதை எடுக்கணும் அப்படின்னு. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அவன் வெளியே வரான். வந்து மக்கள் அனைவர் முன்னிலையில நின்று சொல்றாரு, உண்மையிலேயே நீங்க குற்றமற்றவர்கள், நான் தான் என் தலைவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை கொண்டவன் நான் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஏனெனில் ஆண்டவர் தம் அடியான் எலியாவின் மூலம் உரைத்ததை அவரே நிறைவேற்றினார். அதனால கடவுளுடைய சுத்தப்படி எல்லாம் நடக்குது, கடவுள் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அப்படின்னு மக்களுக்கு நினைவூட்டுறான். பின்னர் ஏகு இஸ்ரேலில் ஆகாமின் குடும்பத்தில் எஞ்சிருந்த அனைவரையும் அவனை சார்ந்த பெரியோர்கள், நண்பர்கள், அடிமைகள் அனைவரையும் வெட்டி கொண்டான். அவனை சார்ந்து எதனையும் விட்டு வைக்கவில்லை. கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே, கடவுளுடைய அந்த வார்த்தையின்படியே அவன் எல்லாம் செஞ்சான். இந்த யூத அரசன் அகசியாவின் உறவினர் அழிதல். அதே மாதிரி ஏகு புறப்பட்டு சமாரியாவுக்கு போனான். செல்லும் வழியில அவனை ஒரு ஊரை அடையணும். அங்கு ஏகு யூதாவின் அரசனான அகசியாவின் உறவினர்களை பாக்குறான். நீங்கள் யாருன்னு கேட்கிறான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் உறவினர், அரசரின் மைந்தர்களையும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் அப்படின்னு மறுமொழி சொல்றாங்க. உடனே ஏகு, இவர்கள் எல்லாரையும் உயிரோட பிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லா உறவினர்களையும் கொண்டு போட்டுறான். அதுக்கப்புறம் தன்னை சந்திக்க வந்து கொண்டிருந்த ரேகாவின் மகன் யோனதாபை கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்து சொல்றான், என் இதயம் உன் இதயத்தோடு இருப்பது போல உன் இதயமும் என்னோடு நட்பு கொண்டுள்ளதான்னு கேட்கிறான். அவன் ஆம்னு சொல்றான். அப்படியே கைவிடு அப்படின்னு சொல்றான். அப்படி தேர்ல ஏற்றிக்கிட்டு அவங்க 2 பேருமா சேர்ந்து, நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவனையும் கூட்டுட்டு போறான். அப்போ ஏகு வந்து மக்களை அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஏகு பாகாலுக்கு ஆகாபு சிறிதளவே ஊழியம் செய்தான், ஏகுவாகிய நானோ பேரளவு ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எனவே பாகாலுடைய வாக்குரைப்போர் அனைவரையும், அதற்கு ஊழியம் செய்யும் எல்லாரையும், அதன் அர்ச்சகர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள். ஏன்னா அவர்களில் ஒருவரும் வர தவறக்கூடாது. ஏனெனில் நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்றான். வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பாகாலுக்கு ஊழியம் செய்வரை ஒழித்து கட்டும் நோக்கிலதான் இவ்வாறு ஏகு வந்து சொன்னான். ஏகுன்னு பாகாலுக்கென்று ஒரு திருவிழா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு திருநாள் கொண்டாடுங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி பாகாலுக்கு ஊழியம் செய்வோர் அனைவரையும் வரவழைச்சு அவங்க அர்ச்சகர்கள், ஊழியம் செய்வர்கள், குறிச்சொல்ல எல்லாம் அவங்க பாகாலுடைய வணக்கம் செய்யறவங்க எல்லாருமே கோயிலுக்குள்ள நுழையிறாங்க, எரிவேலி செலுத்துறாங்க. இந்த நேரத்துல ஏகவு ஒரு 80 பேரை காவலுக்கு தயார் செய்து வச்சிருப்பாரு. அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, அவங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் எரிவேலி செலுத்தி முடிக்கவும் எரிவேலி செலுத்துவாங்க. அந்த நேரத்துல நீங்க உள்ள நுழைஞ்சு அவ்வளவு பேரையும் கொன்றணும். யாராவது ஒருத்தரை தப்ப விட்டாலும் அவன் உயிர் உங்க உயிருக்கு ஈடா இருக்கும், அவன் உயிருக்கு ஈடா உங்க உயிர் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடும். அதனால உள்ள இருந்த எல்லாரையும் கொன்னு தீத்தாச்சு, ஒருத்தவங்க கூட தப்பிச்சு வெளியே போகல. அப்போ அதே மாதிரி அங்க உள்ள இருந்த பாகாலின் சிலை தூண்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டனர் அந்த வீரர்கள். இவ்வாறு பாகால் கோயிலையும் இடிச்சு அந்த இடத்தை கழிவறை ஆக்கினர். இன்று வரை அப்படியேதான் பயன்பட்டு வருகிறது. ஏன்னா இதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் உள்ள பாகால் வழிபாட்டை அறவே ஒழித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆயினும் இஸ்ரவேலரை பாவத்துக்கு உள்ளாக்கிய நெபாத்தின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியினின்று ஏகு விலகவும் இல்லை. அதாவது பெத்தேலிலும் தானிலும் இருந்த
பொற்கன்றுகளை கைவிடவும் இல்லை. அது ஏற்கனவே அமைச்சிட்டாங்க. பொற்கையில ஒரு பெத்தையிலையும் தான்லையும் ஒரு பொற்கன்றை நிறுவி அது ஒரு அரசன் பண்ணி வச்சது. ஆனா அதை தொடர்ந்து இவரும் அதையும் அவர் கைவிடல. ஆனாலும் கடவுள் சொன்னதெல்லாம் கடவுள் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கடவுள் ஏகுட்ட பேசுறாரு. ஆண்டவர் ஏகுவை நோக்கி, என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்ததாலும் ஆகாபின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நீ நிறைவேற்றினதாலும் உன் புதல்வர்கள் இஸ்ரவேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்றார். அதுக்கப்புறம் ஏகு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில நிறைய பகுதிகளை அசாவேல் அதன் எல்லை பகுதிகள் அனைத்தையும் இஸ்ரேல் மக்களுடைய, அதாவது இஸ்ரேல் மக்கள் மக்களுடைய எல்லை பகுதியை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அளவை குறைக்க தொடங்கினாராம். அசாவேல் எல்லை பகுதிகள் எல்லாம் கைப்பற்றினானாம். மனசு ஆகிய குலங்களும் யோர்தானுக்கு இப்படி நிறைய நாடுகளும் அவன் பிடிச்சு ஜெயிச்சுட்டான், பிடுங்கிக்கிட்டான். இப்படி சூழ்நிலையில ஏகுவின் பிற செயல்கள் செஞ்சது எல்லாம் என்னது குறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பேட்டில் இஸ்ரேல் அரசுக்கும் குறிப்பேட்டில் குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அவனு இறந்து போயிட்டாரு. மூதாதையருடன் துயில் கொண்டான். சமாரியா அரசுல நகரில் அவனை அடக்கம் பண்றாங்க. அவனுக்கு பின்னாடி அவனுடைய மகன் யோவகாஸ் அரசனான். ஏகு சமாரியாவில் இருந்து கொண்டு 28 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தான்னு சொல்லியிருக்கு. யூதாவின் அரசி அத்தலியா. அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துட்டதை கேள்விப்பட்டு எழுந்து அரச குடும்பத்தினர் எல்லாரையும் கொன்னுட்டான். அகசியாவின் தாய். அதுக்கப்புறம் அரச குடும்பம் மிச்சம் இருக்கவங்க எல்லாரையும் ஏகு இறந்துச்சு. மீது எல்லாரையும் கொன்னாச்சு. அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசபா அப்படிங்கிறவ மட்டும் அகசியாவின் மகன் யோகாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் அவன் எல்லா இளவரசர்களையும் எல்லாரையும் கொன்னாச்சுல. இந்த ஒரு பையனையும் ஒளிச்சு வச்சிருக்காவா. அரசியலும் புதல்வர்கள் ஒருவன் அவனையும் அவன் செவியில் தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தலியாவின் பார்வையில் இருந்து யோசபா மறைத்து வைத்தார். அவனும் கொல்லப்பட்டிருக்கணும். ஆனா இந்த அவனையும் அவனுடைய செவிலி தாயையும் அவனோட சகோதரி தன்னுடைய பள்ளியறையில அத்தலியாவின் பார்வையிலிருந்து மறைச்சு வைக்கிறான். அதனால உயிர் தப்பிட்டான். அவனுடைய 6 ஆண்டுகள் இப்படி அவனை ஒளிச்சு வச்சு காப்பாத்துறாங்க. நாட்கள்ல அத்தலியா தான் நாட்டை ஆண்டு வந்தாள்னு சொல்லியிருக்கு. 7ஆம் ஆண்டுல அரச மேய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயோதா வரவழைச்சு ஆண்டவரின் இல்லத்திற்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்கதான் அவனை ஒளிச்சு வச்சிருக்கு. அங்கு அவர் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். அந்த கோவில்ல கொண்டு வந்துட்டாரு அந்த பையனை. அங்க இப்படி 100 தலைவர் அவர்கள் இவர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட உடன்படிக்கை செய்துட்டு அந்த பையனை காட்டுறாங்க. அதான் அரசனுடைய மகன், அவனுக்கு நீங்க அரசனா ஏத்து அவன் சொல்படி நீங்க நடக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த வீரர்களை நிறைய பிரிச்சு வாயில் காவலர் யார் காக்கணும், நகரை யார் காக்கணும், யார் மேற்பார்வை செய்யணும், இந்த வேலையெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாரு. அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீதரசர் ஏற்படுத்தி வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். அதே மாதிரி அவர்கள் எல்லாரும் அரசனையும் பலிபீடத்தையும் திருக்கோயிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டிட்டு வராங்க. வெளியே கூட்டி அவனுக்கு முடிசூட்டி எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளையும் அழிக்கிறாங்க. அவன் திருப்பொழிவு பெற்று அவனை திருப்பொழிவு செய்யறாங்க. அனைவரும் கைத்தட்டி உற்சாகமா ஆர்ப்பரித்து அரசர் நீடூழி வாழ்க அப்படின்னு முழங்குறாங்க. இப்படி அந்த பையன் 7வது வயசுல அரசனாகி அப்புறம் மக்களும் காவலரும் எழுப்பின சத்தம் அத்தலியா கேட்டுட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். இங்க இவ்வளவு கூட்டம் உள்ள சத்தம் அங்க வந்துட்டாவா கேக்குறான். அவங்க அந்த மரபுப்படி அரசன் அந்த தூண் அருகில நிற்கிறான். படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும்
அவன் அருகில் இருக்கிறதையும் பார்த்துட்டு இந்த சத்தத்தையும் கேட்டு அவ என்ன சொல்றான், நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. எக்காலம் ஊதுறதையும் அவ எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு உடனே அவள் தன் ஆடைகளை கிழிச்சிட்டு சதின்னு கத்துறா. அப்பொழுது குரு யோயாதா என்ன ஒரு நூற்று தலைவரை நோக்கி, படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள், அவளை எவனாவது பின்பற்றினால் அவனையும் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அவளை உள்ள வச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அரண்மனையின் குதிரை நுழைவாயிலே அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர், அங்கேயே அவளை கொண்டுட்டாங்க அத்தலியாவை. அதுக்கப்புறம் யோயாதாவின் சீர்திருத்தாங்க. பின்பு யோயாதா அவர் அரசரோட இருந்து அவருக்கு எல்லா ஆலோசனைகளையும் சொல்லி அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களா இருப்பதாக அவங்கள்ட்ட வாக்குறுதி வாங்குறாரு. மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாகாலின் கோயிலுக்குள் சென்று பாகாலின் சிலைகளையும் தகர்த்திருந்தார். பாகாலின் அர்ச்சகனையும் கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்டின் எல்லா மக்களும் நல்லா மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அதாவது ஆண்டவரின் இடத்திலிருந்து காவலர் வாயில் வழியாக அரசனை அழைத்து கொண்டு வந்து அடைந்தாங்க அரண்மனைக்கு. அரசன் அரியணையில ஏறி அமர்ந்தான். உடனே நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினார். அத்தலியா வாளால கொண்டாச்சு. அதுக்கப்புறம் நாட்டுல அமைதி நிலவுச்சு. 7ஆம் வயதிலேயே யோவாசு அரசன் ஆட்டான். அடுத்தது ஏகு ஆட்சியேற்ற 7ஆம் ஆண்டில் யோவாசு அரசனாகி எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் யோவாசு. அப்போ சிபியா என்பவள் தான் அவளுடைய தாய். அவனுடைய யோவாசு குரு யோயாதா அவனுக்கு கற்று தந்தபடியெல்லாம் ஆண்டவரின் முன் தன் வாழ்நாள் முழுசும் நேர்மையாய் நடந்து வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தொழுகை மேடுலாம் அகற்றப்படலை. அப்புறம் யோவாசு குருக்கள் எல்லாம் நோக்கி ஆண்டவருடைய இல்லத்தை செப்பனிடணும், அதுக்காக கணக்குப்படி வரி பணத்தையும் ஒவ்வொரு நேர்ச்சியா அளிக்கும் பணத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு குருவும் பணத்தை தனக்கு அறிமுகமானவர்களது பெற்று அதை கோயில்ல சிறந்த பகுதிகளே பழுது பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 23 வயது வருஷங்கள் ஆகியும் அது நடக்கல, அந்த வேலை நடக்கல. அப்போ அதுக்கு பிறகு திரும்ப அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அரசன் சொல்றான், நீங்க அவங்ககிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி நீங்களே வச்சுக்கிடாதீங்க, அதை கோயில் பழுதுபார்க்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே குருக்கள் மக்களிடம் பணத்தை இனி பெற்றுக்கொள்வது இல்லை அப்படின்னு, கோவிலை பழுதுபார்க்கும் பொறுப்பை நான் ஏற்பதில்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. சரி அப்படின்னு உடனே குரு யோயாதா என்ன செய்யறாரு, ஒரு பெரிய பணப்பட்டிய கோயில் முன்னாடி வைக்கிறாரு. வச்ச உடனே பட்டியை எடுத்து அதன் அடியில் அது மேல மட்டும் ஒரு துளையிட்டு அதை கோவிலின் நுழைவாயிலில் வலப்பக்கமாக பீடத்திற்கே வைக்கிறாங்க. அதுல மக்கள் எல்லாம் பணத்தை கொண்டு போடுறாங்க அதுக்காக. அதுக்கப்புறம் நன்கொடை பணத்தையும் வாங்குறாங்க. எல்லாம் சேர்த்து அந்த ஆலய பணியை செய்யறாங்க. ஆண்டவரின் இல்லத்தில் பணியாற்றி தச்சர்களுக்கும் கொத்தர்களுக்கும் கொடுக்கறாங்க. சிற்பிகளுக்கும் கல்வெட்டுவோருக்கும் ஊதியம் அளித்தனர். அது மாதிரி மரங்கள், ஒளிக்கற்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கும் கோவிலை சீர்படுத்துவதற்கும் தேவையான மற்ற செலவுகளுக்கும் அதை பயன்படுத்தினாங்க. ஆனா ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான வெள்ளி கோப்பைகள், அணைப்பான்கள், கிண்ணங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்படல. ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்த்த வேலையாட்களுக்கு மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லா வேலையும் அவர் நல்லபடியா முடிச்சாரு. குற்ற பலிக்கான பணமும் பாவம் போகும்படியான பணமும் ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு வரப்படல. ஆனா அது குருக்களுக்கு உரியவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி யோவாசின் அலுவலர் அவனுக்கு எதிராக கிளம்பி சதி திட்டம் செய்து ஒரு இடத்துல இறங்கி செல்ற வழியில அவனை கொன்னுட்டாங்க. சதி பண்ணி கொல்றாங்க. அவனை கொண்ட அலுவலர் சிமையாத்தின் மகன் யோசக்காரும் சோவேரின் மகன் யோசபாத்தும் ஆவார்னு சொல்லியிருக்கு. அவனை இருந்து தாவீதின் நகர்ல தன்னுடைய மூதாதையர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் அமத்சியா அரசனானான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஜெபம். எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 31:20. வாசிக்கவா? எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா,
உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 31:20. ஆண்டவராகிய கர்த்தரே, இஸ்ரவேலை தேவரீர் மறந்து விடவில்லை, எப்பிராயீமை தேவரீர் கைவிட்டு விடவில்லை. அதனால் அருமை மகனே, அன்பு குழந்தையே என்று அழைக்கின்றீர். அதனால் அருமை மகனே, அன்பு குழந்தையே என்று அழைக்கின்றீர். உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன் என்கிறேன். தேவனே, அதனால் தானே தேவரீர் உம் மக்களுக்கு பல்வேறு அரசர்களை பல்வேறு காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்தீர். அரசர்களோ தங்கள் உறுதிப்பாட்டில் நிலை தவறி போனார்கள். அரசரானதும் தங்கள் மனம் போல் நடந்து தங்களை ஏற்படுத்திய தேவனை மறந்தார்கள். பாகால்களை தேடி ஓடினார்கள். மக்களையும் அப்படியே நடத்தினார்கள். தான் பெத்தேல் போன்ற இடங்களில் கன்றுக்குட்டி வழிபாடு நடத்தினார்கள். மக்களும் அரசரும் ஒரு சேர சோரம் போனார்கள். ஆயினும் கர்த்தர் அவர் மாறவில்லை. அவர்கள் மாறினார்கள், தேவனோ மாறவில்லை. மனம் மாற அவர் மனிதன் அல்லவே. எனவே எத்தனை அரசர்கள் வந்தாலும் சென்றாலும் தேவன் அவர்களோடு இருந்தார். கரம் பிடித்து வழி நடத்தினார். அவரது ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்போதும் அவர்களுக்கு துணை நின்றது. அதனால்தான் வாக்களித்த நாட்டை கானான் தேசத்தில் அவர்களை கொண்டு சேர்த்தார். வாக்களிக்கப்பட்ட மீட்பரை அவர்களிடத்தில் அனுப்பும் வரை அவர்களை கைவிடாதிருந்தார். யூதா குலத்திலே மெஸ்ஸியாவின் பிறப்பு வாக்களிக்கப்பட்டது வந்தது. அவர்களோ அறியாமல் போனார்கள். இவனது இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று கூவி கூவி கேட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் மெசியாவை எதிர்பார்த்தார்கள். அவர் வந்தபோது கண்டறிய முடியாமல் போனார்கள். அவர்கள் மனதின் ஆணவம் அப்படி, மைண்ட் செட்டப் அப்படி. கர்த்தாவே, கிருபை கூர்ந்தவர்கள், இஸ்ரவேல் மக்கள் மீது இரக்கமாயிரும், உம் மக்களை காப்பாற்று. நீர் மாறாத தேவன் அல்லவா? ஆமென். கர்த்தாவே, இன்று கடைசி கால மனிதனின் நிலையும் இதுதான். அறிவை, அவனது மூளையை நம்புகிறான். அவற்றை படைத்த தேவனை நம்புவதில்லை. மனிதன் அறிவை காணலாம், இன்பத்தை காணலாம், உழைப்பை காணலாம், முயற்சியை கை கொள்ளலாம், அதன் விளைவுகளை அனுபவிக்கலாம். ஆனால் நிறைவை தேவனிடமே காண முடியும். மன நிறைவை தேவனிடமே காண முடியும் என்பதை உணராமல் போனான். அதனால்தான் இன்று எந்த ஒரு மனிதனிடமும் மன நிறைவு என்பது இல்லை. ஒரே பதட்டம், ஒரே குறைபாடு, உடல் குறைபாடு, உள்ள குறைபாடு, உறவு சிக்கல், நோய் சிக்கல், சமூக உறவு குறைபாடு, மனநோய், மன அழுத்தம், மனபாரம், மனநோய் என்று சாகிறான், பாடுபடுகிறான். தேவனே, இவற்றிலிருந்தெல்லாம் உம் மக்களை காப்பாற்று. எங்கள் வீட்டை காப்பாற்று, தமிழ்நாட்டை காப்பாற்று, தேசத்தை காப்பாற்று, இந்த உலகத்தை காப்பாற்று. இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உம்மிடம் ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமா. வாக்குத்தத்த வசனம். நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 31:16. நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மாரநாதா, மாரநாதா. ஆண்டவராகி இயேசுவே வாரும், ஆண்டவராகி இயேசுவே வாரும். உங்கள் சிந்தனைக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டு வைக்கிறேன். இப்போ எல்லாம் தூங்கு தூங்கு பாலானி என பாட வேண்டாம் பிள்ளைகளுக்கு. என்ன தாலாட்டு பாட வேண்டாம். குழந்தை வளர்ப்பது எளிதாகி போனது. 1 வருடம், ஏன் 6 மாத குழந்தையிலிருந்தே செல்போனை காட்டி ஈஸியாக வளர்க்கலாம். முட்டை போடும்போதெல்லாம் உலகமே போறது மாதிரி அழும் குழந்தை, 10 மாத குழந்தை செல்போனை காட்டியதும் கப்சிப். தலையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல். வேலை சுலபம். அது ஒரு தலையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் ஒருவித மயக்கத்தில் இருக்கிறது. வேலை சுலபமாகிவிடுது. அம்மாவுக்கு வேலை சுலபம். 2ஆம் வகுப்பு குழந்தை ஒன்று ஒரு வீட்டில் தரையில் ஒரு செல்போனில் லயித்து போய் உட்கார்ந்திருக்கிறார். யார் வாரா யார் போறா என்றே தெரிவதில்லை. தன்னை மறந்து உட்கார்ந்திருக்கிறார். 2-3 தடவை கூப்பிட்டும் அசைவில்லை, பதிலில்லை. கடைசியாக அது அசைந்து தலையை தூக்கி பார்க்க அதன் கண்கள்
ரோட்டில் குடிபோதையில் மயங்கி கிடப்பவனை எழுப்பி அவன் கண்களை பாருங்கள். அதே போல இப்படி மயக்கத்தில் வளரும் குழந்தைகள் எப்படி உலக யதார்த்தங்களை ஃபேஸ் பண்ணும்? மொபைல் அடிக்ஷன், கண் காது பாதிப்பு, மனசு பாதிப்பு, தீய நண்பர்களால் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, எத்தனை ஆபத்துகள்! அத்தனை ஆபத்துகளும் அத்தனை ஆபத்தான விஷயங்களும் வளரும் போதே அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோரை செல்போன் கொடுத்து வளர்ப்பதற்கு பொறுப்பு நீங்கள் எனில் அதனால் வரும் ஆபத்துகளுக்கும் பொறுப்பு நீங்கள் தான். ஆபத்துக்கு விளக்குங்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த கருத்துக்கள். அடுத்து ஆட்டுக்குட்டி இந்த தலைப்புல ஒரு சில கருத்துக்களை. ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். உன் ஒரே மகனை, உன் ஏக மகனை, உன் நேசகுமாரனை மலை மேல் எனக்கு எரிபலியாக ஒப்புக்கொடு என்றார் கர்த்தர். அப்படி சொன்னப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கடைசியில் கர்த்தரோ உன் மகனுக்கு தீங்கு எதுவும் செய்யாதே என்று அங்கே முள்ளில் சிக்கிய ஒரு ஆட்டை காண்பித்தார் பலியிட. மகனுக்கு பதில் ஆட்டை பலியிட்ட ஆபிரகாம் மகனுடன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். நம் பாவங்களுக்காக, நம் குற்றங்களுக்காக, நம் தீமைகளுக்காக, தீய சிந்தனைகளுக்காக நாம் ஒவ்வொருவரும் பலியாக வேண்டிய நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தேவ ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டியானவர், பலியான செம்மறி. நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பலியானார். தம் ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்தார் தேவன். ஆம், நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு சின்ன ஆசை. தாவீதின் மகன் அம்னோன் தன் சகோதரி தாமார் மீது மகிழ் கொண்டு மெலிந்தான். தாமார் தாவீதின் இன்னொரு மனைவிக்கு பிறந்தவன். அவன் தன் தோழினின் ஆலோசனைப்படி நோயற்றவன் போல நடித்தான். கட்டிலோடு கிடந்தான். தன் தகப்பன் பார்க்க வந்தபோது தாமாரை சமையல் செய்ய இங்கே அனுப்புங்கள் என்றான். அவ்வாறே அவள் வந்தாள். மாவை பிசைந்து அவள் பணியாரம் சுட்டாள். அம்னோன் எல்லோரும் வெளியே போங்க என்றான். பணியாரத்தை என் அறைக்குள் கொண்டு வா என்றான். வந்தவளை அவன் என்னுடன் படு என்றான். இஸ்ரவேலில் இப்படி கேவலம் கிடையாது. தந்தையிடம் கேள், அவர் மறக்க மாட்டார் என்று அவள் கூறுகிறாள். அவள் புத்தி சொல்றாள். அவனோ வலுக்கட்டாயமாய் அவளை சிதைத்தான், அவளை கற்பழித்தான் என்று வேதம் சொல்கிறது. எல்லாம் முடிந்தபின் அவனுக்கு மனசு நல்லா மாறிட்டு அம்னோன் அவள் மீது எந்த அளவு மோகம் கொண்டிருந்தானோ அதைவிட மிகுதியாக அவளை வெறுத்தான். உடனடியா எழுந்து போய்விடு என்றான். அவளோ நீ செய்த அந்த கொடுமையை விட இது பெரிய கொடுமை என்றாள். அப்பவும் புத்தி சொல்றான். அவனும் இவளை வெளியே அனுப்பி கதவை தாளிடு அப்படின்னு சொல்றான் பணியாளர்கள்ட்ட கூப்பிட்டு. அவளோ என்ன செய்றா, தலையில் சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு தன்னுடைய பலவர்ண ஆடையை கிழித்து கொண்டு நடந்து சென்றாள்னு சொல்லியிருக்கு. அதுக்குள்ள தீமைகள் எல்லாம் உலக ஆசைகள், உணர்ச்சிகள், இன்பங்கள் நிலை இதுதான். அப்புறம் அவனை பழி வாங்குவதற்காக அவனோட அண்ணன் முயற்சி பண்ணி பழி வாங்கினான். சத்துதான் போனான். அந்த ஆசை அவனை சாவடிச்சது கடைசியில். பைபிள் வாசித்து போறங்க. சரி, ஆமாம்.